5 ஆண்டுகள் ஆட்சியில் இப்போ இறுதி கட்டம். அந்த நேரத்தில் வந்து நிதி நெருக்கடி இருக்குது. இப்போ இந்த நிதி நெருக்கடியில் அவங்க இப்போ முதலீடு போய் ஈர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நாம் நம்ப முடியும்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தடவை ஐரோப்பா பயணம் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாரு. இது நெசசரியான அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, முதலீடை ஈர்க்கிறது அப்படிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறது மட்டும் கிடையாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கிறது திமுக புதுசும் கிடையாது. முன்னால் அமெரிக்காவுக்கு போனார் தெரியுமா? அது எப்போ போனார்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக அமெரிக்காவில் தேர்தல் வர்ற சமயம். அந்த நேரத்தில் எந்த நிறுவனமும் எந்த ஒரு புதிதாக ஒரு ஒப்பந்தமுமே போட முடியாது, போடவும் மாட்டாங்க. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிறைய கேள்விகளை முன்வைக்கலான்னு இருக்கோம். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வரதா சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு, வெறும் ஒரு விளம்பர மாடல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவதுங்க, இப்போ ஆட்சியுடைய கடைசி 6 மாத காலத்தில் இருக்காங்க. 5 ஆண்டுகள் ஆட்சியில் இப்போ இறுதி கட்டம். அந்த நேரத்தில் வந்து நிதி நெருக்கடி இருக்குது. இப்போ இந்த நிதி நெருக்கடியில் அவங்க இப்போ முதலீடு போய் ஈர்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நாம் நம்ப முடியும்? எப்படின்னா, ஒன்று இங்கே இருந்தபடியே அவர்களெல்லாம் வர வச்சு இப்பெல்லாம் ஒரு தொகையே இல்லை. நீங்கள் சொல்கிறது போல் 15,000 கோடியாக இருந்தாலும் சரி, 25,000 கோடியாக இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையெல்லாம் கிடையாது. அதற்கு முதல்வர் நேரடியாக வெளிநாட்டுக்கு போகணும், ஜெர்மன் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே உட்கார்ந்தபடியே அந்த நிறுவனங்களை வர வச்சு நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லை, இங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி கூட பண்ணலாம். அதுக்கு முதல்வர் போகணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நம்ம ஒத்து கவனிக்கணும். அப்போ அவங்களோட பர்சனலாக ஏதோ ஒரு காரணங்களுக்காக வெளிநாடு செல்வதை கூட அரசு பயணமாக மேற்கொண்டு மக்களுடைய வரி பணத்தை பயன்படுத்துறாங்கிறது தான் இங்க எங்களுக்கு வேதனையா இருக்கு. ஆனா இந்த இடத்துல திமுக என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து 50% வரி விதிச்சதுனால இந்தியாவில இருந்து பொருட்களை கொண்டு போக முடியல. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து இந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள்லாம் அமெரிக்காவுக்கு போகும், அதெல்லாம் திரும்பி வந்துருச்சு. இந்த உடனடியா தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தடவை ஐரோப்பா பயணம் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாரு. இது நெசசரியான அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்களே. இல்லைங்க, முதலீடை ஈர்க்கிறது அப்படிங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறது மட்டும் கிடையாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கிறது திமுக புதுசும் கிடையாது. 1996 2001 மலேசிய அமைச்சர் ஒருத்தர் டத்தோ சாம்வேல் அவரோட சேர்ந்து கன்னியாகுமரியில் குளச்சல் அப்படிங்கிற இடத்துல ஒரு துறைமுகம் டெவலப் 5000 கோடி. அப்போ 5000 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன ஆனதுன்னே யாருக்குமே தெரியல. இன்றளவுமே அதோட விவரம் என்ன, அது என்ன ஆனதுன்னு தெரியல. அது மாதிரி திமுகவுடைய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இப்போ 30 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் அதில் 3 கூட அதில் உண்மையானதாகவும் செயல்பாட்டுக்கு வரக்கூடியதாகவும் இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் சொல்கிற ரீசன் அமெரிக்கா அது இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் தானே ஒழிய, அமெரிக்கா வரி விதிச்சதுனால தானே அமெரிக்கா வரி விதிச்சதுனால தான் போனாங்கிறீங்க. இதற்கு முன்னால் அமெரிக்காவுக்கு போனார் தெரியுமா? அது எப்போ போனார்னு தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக அமெரிக்காவில் தேர்தல் வர்ற சமயம். அந்த நேரத்தில் எந்த நிறுவனமும் எந்த ஒரு புதிதாக ஒரு ஒப்பந்தமுமே போட முடியாது, போடவும் மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த சட்ட திருத்தங்களும் அதற்கேற்றவாறு தான் அந்த வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்வதற்கான புதிய வடிவத்தையே வடிவமைப்பாங்க. ஆனா இவங்க போன காலகட்டம் எது தெரியுமா? சரியா அந்த தேர்தல் சமயத்துக்கு அப்பயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்ததா திமுக சொன்னாங்களே. எங்க ஈர்த்துட்டு வந்தாங்க? எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க? இதை வெள்ளை அறிக்கையாக கொடுக்க சொல்லிதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. அதையே தான் இப்ப நாங்களும் சொல்றோம். நீங்க எந்த இடத்துல எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு நிதியை நீங்க அங்கிருந்து கொண்டுட்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, இங்க எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கீங்க, அது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த ஊர்ல என்னென்ன அமைச்சிருக்கீங்கிற விவரம் இருக்குல்ல. இப்ப அவங்க போனது கூட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்களோட எக்ஸ்பான்ஷன் தான். அதை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான ஒரு இதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு புதியதாக அவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா இல்ல. திமுகவிற்கு அந்த வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை ஈட்டி வர்றதுங்கிறதெல்லாம் தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நாடகம் மாதிரி பண்றாங்க. நாடகம் மாதிரி நிச்சயமா நிச்சயமா விளம்பர மாடல் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மைங்க. இந்த இப்ப தேர்தல் நெருங்க அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம, ஏன்னா இங்க வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு,
பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. போதைப் பொருள் பள்ளிக்கூடம் போற வர்ற இடம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கம் இருக்கு. இதை தடுக்க முடியல. இவங்க என்னென்னமோ அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணாங்க. 2.0 3.1 விளம்பரம் பண்ணாங்க. அதுலயும் ஒன்றும் அவங்களால ஒரு வெற்றிகரமா இந்த போதைப் பொருள் எங்கேயாவது ஒழிச்சாங்களான்னா இல்லை. டாஸ்மாக படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு குடி நோயாளிகளுடைய சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னா சாதாரணமாக அதிகரிக்கல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 15% இருந்தாங்கன்னா இன்னைக்கு 35% மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே உயர்ந்து 2 மடங்கை விட அதிகமாக உயர்ந்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சியினால ஏற்பட்டிருக்க சிரமம் இருக்கு பாருங்க, மக்கள் படுகிற அவஸ்தை. ஊழல் ஒரு பக்கம், பத்திரப்பதிவு துறையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் வரி அதிகம். எல்லாத்துக்குமே ஒரு இடத்த போய் பதிவு பண்ணணும்னா கூட அவங்க கட்ட வேண்டிய ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம். எல்லாமே அதிகம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மக்களை நல்லபடியா பாத்துக்க முடியல. நம்ம ஆட்சி செய்து மக்கள் நிம்மதியா இல்லைங்கிறத திமுக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்காக என்ன செய்வதென்று அறியாம நாங்க வெளிநாடு போறோம், முதலீடு ஈட்டிட்டு வர்றோம், இப்ப வாங்க நாங்க ஒரு திட்டம் உங்களுடன் ஸ்டாலினும் போறோம், திட்டம் போடுறோம், நீங்க மகளிர் உரிமை தொகையா இப்ப நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு 15ஆம் தேதி சொல்றோம்னா நாங்க அதுக்கு முன்னதாகவே கொடுக்க முயற்சி பண்றோம். இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா, இந்த தேர்தலுக்காக இவர்கள் மறுபடியும் ஒரு நாடகத்தை, எப்படி சென்ற தேர்தலில் 525 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு பொய்யெல்லாம் அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறதா தான் நான் உணர்றேன்.